ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 2 விதமான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். தேங்காய் சட்னியும் வேர்க்கடலை சட்னியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்ஸி கப் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை மூடி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுலேயே நான் சேர்த்திக்கிறேன். இப்போ இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். 3 பச்சை மிளகாய் இதுலேயே சேர்த்திக்கலாம். இந்த சைஸ் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் அதிலேயே சேர்த்திக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலையும் இதுலேயே சேர்த்திக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கப் பொட்டுக்கல்லையே இதுலேயே சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சதும் இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் நம்ம தயிர் சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச சட்னியை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி கப்பில் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்திக்கிறேன். ஒரு 7 வரமிளகாய் இதில் சேர்த்திக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் இதில் சேர்த்திக்கலாம். ஒரு 6 பல் பூண்டையும் இதில் சேர்த்திக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த சட்னிக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கரண்டி வச்சுருக்கேங்க. இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இது 2 சட்னியும் தாளிக்கிறதுனால கொஞ்சம் நான் எண்ணெய் சேர்த்தி ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இல்லை ஒரு 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்திருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம சட்னிக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சுவையான தேங்காய் சட்னியும் வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ தேங்காய் சட்னியோட தயிர் சேர்த்துருக்கனால இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வேர்க்கடலை சட்னியும் சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெயம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.